ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய நிகழ்வை சுருக்கமாக இப்படி சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறிய தகப்பனார் அபூ தாலிபுடைய மகள் உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே உறங்கிக் கொண்டிருந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வானத்திலிருந்து இறங்கி வந்து அவர்களை அழைத்து ஜம்சம் கிணற்றுக்கு அருகிலே கொண்டு வந்து நிப்பாட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதயத்தை நெஞ்சை பிளந்து உள்ளிருந்து இதயத்தை வெளியே எடுத்து ஜம்சம் தண்ணீரால் கழுவி மீண்டும் இதயத்திற்குள் பொருத்தி ஞானத்தையும் உள்ளே செலுத்தி அதற்கு பிறகு அதை தைத்து அங்கிருந்து 1000 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கக்கூடிய பலஸ்தீனுக்கு அழைத்து சென்று பலஸ்தீனிலே அனைத்து நபிமார்களுக்கும் தொலை வைக்க செய்துவிட்டு பிறகு அங்கிருந்து வானத்திற்கு உயர்த்தி 1 2 3 4 5 6 7 வானங்களை கடந்து 7 வானங்களிலும் நபிமார்களை பார்த்துவிட்டு 7வது வானத்திலே பைத்துல் மஅமூரையும் பார்த்துவிட்டு அதற்கு பிறகு சிதறத்துல் முன்தஹாவை பார்த்துவிட்டு அதற்கு பிறகு சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்த்துவிட்டு அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலாவை சந்தித்து அல்லாஹ் தஆலாவிடமிருந்து தொழுகை என்கின்ற மிக பெரும் அன்பளிப்பை வாங்கிக் கொண்டு மீண்டும் பூமிக்கு திரும்பி வந்தார்கள் என்பது மிஅராஜுடைய மிக சுருக்கமான ஒரு நிகழ்வு.